Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச், அதாவது சயின்ஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன நாளைக்கு என்னென்ன போர்ஷன் அப்படின்றது நம்ம ஒரு பிடிஎஃபாக நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். அதில் டேட் பார்த்துட்டு அன்றைக்கி என்ன போர்ஷனோ அதை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் கொஷின் கரெக்டாக காமிச்சிட்ருப்பேன். ஒவ்வொரு கொஷினாக கரெக்டாக ரீட் பண்ணிகிட்டே வருவேன். மொத்தம் பக்கத்தில் ஒரு லெட்டும் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு நோட்டும் எடுத்து வச்சுட்டு நான் ஃபஸ்ட் கொஷின் சொன்னோன்னே அதுக்கான ஆப்ஷன் என்ன, கரெக்டான ஆன்சர் என்னன்றதை பக்கத்தில் நீங்கள் நோட்டில் எழுதிடணும். அதே மாதிரி மொத்த கேள்விகளுக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஆன்சர் கீ சொல்வேன். ஆன்சர் கீ வச்சு திருத்திட்டு நீங்கள் மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இந்த தேர்வானது உங்களுக்கு நடைபெறும். ஸோ வாங்க பார்க்கலாம். தேர்வு 4க்கான போர்ஷன் சொல்லிடுறேன். போர்ஷன் பாருங்கள். 8th அறிவியல் நுண்ணுயிர்கள் மற்றும் 7th உடல் நலமும் சுகாதாரமும். ஸோ உடல் நலமும் சுகாதாரமும் அப்படின்ற டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் நுண்ணுயிர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உடல் நலம் சுகாதாரம் முடிச்சுட்டு நீங்கள் நுண்ணுயிர்கள் எடுங்க. வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஸ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இரண்டாவது கேள்வி, ஈஸ்ட் செல்லில் டேஸ் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. மூணாவது கேள்வி, டேஸ் தடுப்பூசி வாய் மற்றும் கால் குழம்பு குணப்படுத்தப்படுகிறது. அதாவது எந்த தடுப்பூசி வாய் மற்றும் கால் குழம்பை குணப்படுத்துகிறது. நாலாவது கேள்வி, செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் டேஸ் எனப்படுகின்றன. ஐந்தாவது கேள்வி, டேஸ் என்பது அமிலத்தை விரும்பும் பாக்டீரியாவாகும். ஆறாவது கேள்வி, ஒருமுனை கற்றை கசையலைக்கு எடுத்துக்காட்டு எது? அடுத்த கேள்வி, இருமுனை கற்றை கசையலை கூடிய பாக்டீரியா எது? அடுத்த கேள்வி, பூஞ்சைகளில் எவை காணப்படுவதில்லை? ஒன்பதாவது கேள்வி, ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு எது? பத்தாவது கேள்வி, பல செல் பூஞ்சைகளில் இனப்பெருக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது? 11வது கேள்வி, சைட்டோபிளாசத்தில் கூடுதலாக காணப்படும் குரோமோசோம் டிஎன்ஏகளின் பெயர் என்ன? 12வது கேள்வி, காளானின் குடையின் கீழ் காணப்படும் பிளவு போன்ற அமைப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? 13வது கேள்வி, பாக்டீரியாக்களில் பிரதர் சேர்க்கையானது எந்த வகை ரிபோசோமால் நடைபெறுகிறது? 14, வைரஸின் மைய பகுதியில் உள்ள மரபு பொருள் எது? 15வது கேள்வி, காளான்களின் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கடத்துவதில் உதவுவது எது? 16வது கேள்வி, நமது உடலில் ஆற்றலை சேர்த்து வைக்க கொழுப்பு உதவுகிறது. இதில் தப்பாக இருக்குது, இந்த லூ மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உதவுகிறது கூற்று சரியா தவறா? 17வது கேள்வி, ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்பு சத்து உதவுகிறது. கூற்று சரியா தவறா? 18வது கேள்வி, ஸ்கர்வி எந்த விட்டமின் குறைபாட்டினால் உண்டாகிறது? 19வது கேள்வி, டைபாய்டு நோய் உணவு மற்றும் நீர் மாசுபாட்டால் உண்டாகிறது. கூற்று சரியா தவறா? அடுத்த கேள்வி 20, நம் உடலில் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது.
ஸோ இத்துடன் கேள்விகள் முடிவடைந்தது. தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். இப்போது ஆன்சர் கீ பார்க்கலாம். முழு மதிப்பெண்கள் பெற்ற அனைவரும் தொடர்ந்து படிக்க முயற்சி செய்யுங்கள். விடாமுயற்சியுடன் உங்களது கனவை அடைய எங்களது வாழ்த்துக்கள். முதல் கேள்வி, பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? ஆன்சர் 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவது கேள்வி, ஈஸ்ட் செல்லில் டேஸ் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது? ஆன்சர் முட்டு விடுதல். மூன்றாவது கேள்வி, டேஸ் தடுப்பூசி வாய் மற்றும் கால் குழம்பு குணப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் FMD தடுப்பூசியால் குணப்படுத்தப்படுகிறது. நான்காவது கேள்வி, செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸுடைய பெயர் என்ன? ஆன்சர் விரியான். டேஸ் என்பது அமிலத்தை விரும்பும் பாக்டீரியாவாகும். ஆன்சர் லாக்டோபேசிலஸ் அசிடோஃபிலஸ். அமிலம் என்பது நீரில் கரையும் போது H+ அயனியையும் அல்லது H3O+ அயனியையும் கொடுக்கும் என கூறியவர் அர்ஹீனியஸ். இந்த கூற்று ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அமிலம் என்பது புளிப்பு சுவை உடையதாக இருக்கும். இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. நம் வயிற்றில் சுரக்கும் அமிலம் எது? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட கார் பேட்டரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் எல்லாம் சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்ற அமிலத்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 6, ஒரு முனை கற்றை கசையிலைக்கு எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் சூடோமோனாஸ். ஸோ மோனோ அப்படின்ற நார்மலாகவே வந்து மோனோ அப்படின்ற வார்த்தைக்கு 1 அப்படின்றதான் பொருள். ஓகேங்களா? ஸோ மோனோனாலே 1 அப்படின்றது தான் நமக்கு சயின்ஸில் பொருள். அப்போ மோனோன்றது இங்கே மோனான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முனை கற்றை கசையிலை. இருமுனை கற்றை கசையிலை கூடிய பாக்டீரியா எது? ரோடாடு ஸ்பைரிலம் ருபரம். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ரோடா அப்படின்றத ரோடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, இதுதான் ரோடுனா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. போகிறதுக்கு ஒரு பாதை, வருவதற்கு ஒரு பாதைன்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. 8வது கேள்வி, பூஞ்சைகளில் எவை காணப்படுவது இல்லை? ஆன்சர் பூஞ்சைகளில் பச்சையம் காணப்படுவது இல்லை. எனவே பூஞ்சைகள் தனக்குத்தானே உணவை தயாரித்துக் கொள்ள இயல்வதில்லை. உணவிற்காக மற்றவற்றை சார்ந்துதான் இருக்கும். 9வது கேள்வி, ஒரு சொல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் ஈஸ்ட். ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்டு. அடுத்த கேள்வி, பல செல் பூஞ்சைகளில் இனப்பெருக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது? ஆன்சர் துண்டாதல் மற்றும் ஸ்போர். அதாவது பல செல்னு சொல்லிட்டாங்க, அப்போ பல விதமாக நடைபெறும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துண்டாதலாகவும் நடைபெறும், ஸ்போர் உருவாதல் மூலமும் நடைபெறும். 11, சைட்டோபிளாசத்தில் கூடுதலாக காணப்படும் குரோமோசோம் டிஎன்ஏயின் பெயர் என்ன? ஆன்சர் பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் தான் சைட்டோபிளாசத்தில் கூடுதலாக காணப்படும் குரோமோசோம் டிஎன்ஏவுடைய பெயர். காளானின் குடையின் கீழ் காணப்படும் பொளவு போன்ற அமைப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் செவில்கள். 13, பாக்டீரியாக்களில் பிரதர் சேர்க்கையானது எந்த வகை ரிபோசோமால் நடைபெறுகிறது? ஆன்சர் 70S ரிபோசோமால் நடைபெறுகிறது. வைரஸின் மைய பகுதியில் உள்ள மரபு பொருள் எது? ஆன்சர் மேற்கண்ட இரண்டும், டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ. அதாவது டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. இதில் வந்து ஆர்என்ஏ அப்படின்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயுமே. இது உங்களுக்கான கேள்வி. டிஎன்ஏல இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன? இப்போ ஆர்என்ஏனா ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி டிஎன்ஏனா ஃபுல் ஃபார்ம் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் ஃபார்ம்லாம் அடிக்கடி கேட்பாங்க, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காளான்களின் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கடத்துவதில் உதவுவது எது? ஆன்சர் ஹைபாக்கள். 16, நமது உடலில் ஆற்றலை சேர்த்து வைக்க கொழுப்பு உதவுகிறது. கூற்று சரியா தவறா? கூற்று சரி. அதாவது நமக்கு உடலில் வந்து நம்ம எக்ஸஸாக சாப்பிடும்போது அது கொழுப்பாக வந்து சேகரிக்கப்பட்டுட்டு எப்பயாச்சும் ஒரு தடவை நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைந்து நமக்கு தேவையான சத்துக்களை வழங்கும். அதனால தான் ஒரு நேரம் சாப்பிட்லைன்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான், கொழுப்பு தான் நமக்கு ஆற்றலை கொடுத்துட்ருக்கும். 17, ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து உதவுகிறது.
கூற்று சரி. ஹச்பி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அயன் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 18 ஸ்கர்வி குறைபாடுன்றது எதனால் ஏற்படுது அப்படின்னா வைட்டமின் சி குறைவாக இருக்கிறதுனால ஏற்படுது. இப்போ வைட்டமின் பினா பெரிபெரி, வைட்டமின் ஏ அப்படின்னு நிக்டலோபியான்னு சொல்லுவோம், அதாவது மாலைக்கண் நோய். வைட்டமின் டின்றது ரிக்கட்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். இப்போது உங்களுக்கான கேள்வி, வைட்டமின் பிலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வைட்டமின் B5 ஏற்படும் குறைபாட்டு நோய் எது? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 19 டைஃபாய்டு நோய் உணவு மற்றும் நீர் மாசுபாட்டால் உண்டாகிறது. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று சரி. எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? டைஃபாய்டில் டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டையில் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உணவு சிந்திடுச்சு, அதை நான் நீர் வச்சு என்ன பண்ணேன், க்ளீன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 நம் உடலில் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது. ஆன்சர் புரதம். புரோட்டீன்ஸ் தான் வந்து தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தசைகளுடைய உருவாக்கத்திற்கு. இத்துடன் 20 கேள்விகளுமே முடிவடைந்து 20க்கு 20 மதிப்பெண்கள் பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். முழு மதிப்பெண்கள் தான் இலக்கு என்ற இலக்கை நிர்ணயித்து தொடர்ந்து பயணித்து வாழ்வில் முன்னேற்றமடைய எங்களது டீம் சார்பான வாழ்த்துக்கள். நன்றி.